ஆயில் பெயிண்ட் வந்து என்ன ஆயிலை பேஸ் பண்ணி அதுதான் மீடியம், அதில் தான் கரைக்க முடியும், எல்லாம் செய்யலாம். அக்ரலிக் வந்து வாட்டர் பேஸ். இது ரெண்டுக்கும் பெரிய டிஃப்ரெண்டே அதுதான். ஆயில் பெயிண்டில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்டால், படம் காயறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். காஞ்ச பிறகு தான் அடுத்த கலர் வைக்க முடியும். அப்படி வைக்கிற கலர் வந்து பின்னாடி இருக்கிற கலரை அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கிற மாதிரி எல்லாம் சில பிரச்சனை இருக்குது. என்னன்னா, உதாரணமாக ஒரு போர்ட்ரேட்டில் ஒரு நல்ல அழகான ஒரு லேடி காதில் ஒரு முத்துத்தோடு போட்டிருக்கா. அந்த முத்துத்தோடில் சில ஜுவல்ஸ் எல்லாம் தொங்குற மாதிரி இருக்கு. அந்த போர்ட்ரேட்டுக்கு பின்னாடி ஒரு பர்சியன் ப்ளூவில் பேக்ரவுண்ட் போட்டுருக்குறோம். அந்த பேக்ரவுண்ட் போட்டு அதுக்கப்புறம் தான் இந்த படத்தை நம்ம வரைஞ்சிருக்கிறோம்னு வச்சுக்கோங்க. படம் வரைஞ்சி முடிக்கிற போது ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு 15 நாள், 1 மாதம், 2 மாதம், 3 மாதம் ஆகிறப்ப இந்த அடியில் இருக்கிற பேக்ரவுண்ட் ஆயில் தானே, மேலே வரைஞ்சிருக்கிற போர்ட்ரேட்டும் ஆயில் தானே. ஸோ இந்த அடியில் இருக்கிற ப்ளூ கலர் வந்து அப்படியே லேசாக ஊறி ஊறி இந்த முத்து மேலே வந்து அந்த வெள்ளை முத்து, நான் வச்ச முத்து லைட்டாக ப்ளூ கலராக மாறிடும். இதெல்லாம் பிரச்சனை. அந்த காலத்தில் இந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு காணுறதுக்காக வேண்டி நிறைய ஆராய்ச்சி பண்ணி எண்ணெய் அது சேராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறப்ப முட்டையோட வெள்ளைக்கரு, அரபிக் கம்மு, வஜ்ரம். இந்த வஜ்ரங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா மாட்டோட கழிவு, அதை கடைசியாக காய்ச்சி வடிகட்டி வர்றதுதான் வஜ்ரம். இது வந்து எண்ணெயோட கலக்கிறப்போ ரெண்டு மிக்ஸ் ஆகாது. ஸோ அந்த ஹைலைட் வைக்கிற இடத்துல எல்லாம் என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த முட்டையோட வெள்ளைக்கரு, வஜ்ரம் இதை கலந்து ஒரு நகையில ஒரு ஹைலைட் வருது, ஒரு முத்து வருது, ஒரு வயரம் ஜொலிக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து அந்த கலவையில வைக்கிற போது எத்தனை வருஷம் ஆனாலும் அது வந்து அடியில் இருக்கிற கலர் மேலே வராம அப்படியே இருக்குது. நாம நிறைய மியூசியத்துல பார்த்துருப்போம். அந்த மியூசியத்தில் இருக்கிற படத்துல எல்லாம் இந்த ஜுவல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் அன்னைக்கு அவங்க என்ன செஞ்சாங்களோ அதே மாதிரி சேம் எஃபெக்ட்ல இப்பவும் இருக்குது. அதுக்கு என்ன காரணம்னா, இந்த மாதிரி கலவையில நிறைய டெக்னிக்கெல்லாம் வச்சிருந்தாங்க. அதை இன்னொன்று என்னன்னு கேட்டா, அந்த காலத்துல சில ரகசியம் எல்லாம் வெளியில சொல்லலை. ஆயில் பெயிண்ட்ல நிறைய புரட்சி நடந்திருக்குது. நிறைய ஆர்டிஸ்ட் வந்திருக்காங்க. ஒவ்வொரு ஆர்டிஸ்டும் தனக்குன்னு ஒரு தனி தகுதியை வச்சுக்கிட்டு அவங்க அந்த பிரஷ்ல போடுற ஸ்ட்ரோக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்ட்ரோக்ஸை வச்சு அது அவங்க பாணி ஓவியமா மாறிச்சு. அது காலப்போக்கில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஸ்ட்ரோக்கை கையாண்டு அந்த காலத்தில் அவங்க ரொம்ப பேர் வாங்கினாங்க. அக்ரிலிக் கலர்ல என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, சீக்கிரம் காஞ்சிரும், அது ஒரு பிரச்சனை. ரெண்டாவது, நீங்க கலர் மேல ஒரு ப்ளூ கலர் அடிச்சுட்டு அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷத்துலயே காஞ்சிடும். அது மேல நீங்க வேற ஒரு மஞ்சள் கலரோ வெள்ளை கலரோ வச்சீங்கன்னா அடியில் இருக்கிற ப்ளூ கலர் ஊறி மேல வராது. அதனால அட்வான்டேஜ் அதுதான். ஆனா சீக்கிரம் காயறதுனால ஆயில் பெயிண்ட்ல நாம வந்து 2 கலரையும் பிளெண்டிங் பண்ற மாதிரி அக்ரிலிக் கலர்ல பிளெண்டிங் பண்ண முடியாது. அப்படி பிளெண்டிங் பண்ணணும்னா அந்த விஸ்காசிட்டி அதிகமாகணும். பிளெண்டிங் பண்றதுக்கு உண்டான மீடியம் வேணும். அந்த மீடியம் எல்லாம் வந்து அக்ரிலிக்ல காஸ்ட்லி. இப்ப கிட்டத்தட்ட 100 ml மீடியம் வாங்கினீங்கன்னா 350 ரூபா 400 ரூபா இருக்கும். ரீட்ரேடர்னு இருக்கு, நிறைய கம்பெனி இருக்கு. ஆனா இதையெல்லாம் நாம அதிகமா காசு செலவு பண்ணி அதையெல்லாம் பயன்படுத்தினாதான் அந்த மாதிரி ஓவியங்கள் வரைய முடியுமா அப்படின்னு ஒரு மனசுல கேள்வி இருக்கும். அந்த கேள்விக்கெல்லாம் உங்களுக்கு இதுல பதில் சொல்லாங்கிறது தான் என்னுடைய நோக்கம். அக்ரிலிக் கலர் இருக்கிற சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அக்ரிலிக் கலர் வந்து மார்க்கெட்ல என்னென்ன கிடைக்குது, என்னென்ன இருக்குதுங்கிறத பத்தி உங்களுக்கு டீட்டெயிலாக இதில் சொல்லியிருக்கேன். உங்க பட்ஜெட்டுக்கு தகுந்தபடி இதை செலக்ட் பண்ணி நீங்க இதை ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதே மாதிரி சில பொருட்கள் வந்து ரொம்ப சீப்பா தயார் பண்ணுறதுன டிப்ஸும் உங்களுக்கு தர்றேன். சரியா? இந்த கலர் நம்மளுடைய பட்ஜெட்டுக்கு உள்ள உள்ளது, இதை வாங்கிக்கலாம். 24 கலர் வேணும்னா இதை வாங்கினா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த ப்ரஷஸ் ரொம்ப முக்கியம், இதில் எது வேணாலும் வாங்கலாம். ஃபேன் ப்ரஷ் தனியாக ஒன்று வாங்கிக்கணும், அது தேவை. அதே மாதிரி சில ஸ்பெஷல் எஃபெக்ட் ப்ரஷஸ் எல்லாம் இருக்குது மார்க்கெட்டில்,
அதை நமக்கு எப்பாவது தான் தேவைப்படும், வேணும்னா வாங்கிக்கலாம். இதெல்லாம் நமக்கு உடனே தேவை வராது. கேன்வாஸ் சைஸஸ் பாருங்க, என்ன சைஸ் வேணாலும் கேன்வாஸ் போர்டு கிடைக்கும். அதே மாதிரி கீழே இருக்கிற ஸ்டுடியோ குவாலிட்டி எல்லாம் வந்து நல்ல ஸ்மூத் பிளண்டிங்கு, காயறதுக்கு லேட் ஆகும். இந்த மீடியம்லாம் ரொம்ப காஸ்ட்லி. அதே மாதிரி இந்த கலர் அதிகமாக உள்ளதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி. இந்த ரீட்ரேடர், கிளேசிங் மீடியம், மேட் மீடியம் இதெல்லாம் பாருங்க என்ன விலைன்னு பாருங்க. இது லோ பட்ஜெட்ல இந்த 2 கலரும் பரவாயில்ல. இது ஓரளவு நமக்கு யூஸ்ஃபுல், இது வாங்கலாம். ஆனால் சிங்கிள் டியூப் விலை ஜாஸ்தி. தனித்தனி கேன்வாஸ் வாங்கி நம்ம வேணுங்கிற சைஸ் கட் பண்ணி போர்டு தயார் பண்ணிக்கலாம். அதுவும் நமக்கு சீப் தான். அதே மாதிரி பாருங்க, இந்த பிளண்டிங் மீடியம் நான் சொன்னேன் இல்லையா, அந்த மீடியம் எல்லாம் பாருங்க என்ன விலைன்னு, சரியான விலை. இதுக்கு தான் நான் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் சொன்னேன். இந்த ரீட்ரேடரு, கிளேசிங் மீடியம், மேட் மீடியம் இதுக்கெல்லாம் நான் வந்து மெடிக்கல்ல கிடைக்கிற கிளிசரின், ஆர்டினரி ஃபெவிகால், அதே மாதிரி காலுக்கு போடுற கிரீம், முட்டையோட வெள்ளைக்கரு, இது 4 இருந்தா போதும். ஐட்டமே நமக்கு தேவையில்லை. இதே அந்த வேலையை எல்லாமே செஞ்சிடும். நாங்க கொடுக்கறதுல முக்கியமான டிப்ஸ் இதுதான். இந்த மாதிரி ஒரு ஹைலன் சீட் ஒன்று எடுத்துக்கோங்க. ஒரு வெள்ளை பேப்பரை போட்டு பேப்பர் டேப்னால ஒட்டிக்கலாம். அது மேலே வந்து கவர் பேப்பர் ரோல் விற்கிது, அதை வாங்கி மேலே கவர் பண்ணி நல்லா டைட்டாக சுற்றிட்டிங்கன்னா கலர் மேலே வச்ச பிற்பாடு நாளைக்கு பேலட்டை கழுவ வேண்டியதில்லை. பேப்பர் அப்படியே சுருட்டி நம்ம தூக்கி வீசிடலாம். ரொம்ப சுலபமாக இருக்கும். இது ஒரு நல்ல வழி. நம்ம இப்போ தண்ணி வச்சுக்கிற பவுல் பார்க்குறோம். இந்த பவுலில் 2 பார்ட் இருக்குது. ஒரு பார்ட்டில் ப்ரெஸ்ஸு கழுவுறதுக்கு நர்லிங் இருக்குது, இன்னொன்றில் ப்ளைனாக இருக்குது. நர்லிங் இருக்குல்ல, ப்ரெஸ்ஸை நீங்கள் தேய்ச்சிங்கன்னா நல்லா கழுவிடும். அதுக்கப்புறம் நல்ல தண்ணியில் பக்கத்தில் இருக்கிற பாதியில் கழுவிட்டு அந்த ப்ரெஸ்ஸை டிஷ்யூ பேப்பரில் தொடச்சி நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து அந்த நர்லிங் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கையில் கழுவுற மாதிரியே இருக்கும். அக்ரிலிக் கலரை பாட்டில் இருந்து எடுக்கிற போது பேலட் நைஃப் யூஸ் பண்ணீங்கன்னா வசதியாக இருக்கும். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக கலர் எடுத்து நம்ம கீழே நம்ம பேலட்டில் வச்சுக்கிட்டு முன்னே இந்த நைஃபை தண்ணீரை கழுவி ஹேண்ட் கர்ச்சீப், அந்த பேப்பர் கர்ச்சீப் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சுக்கணும். கூடுமான வரைக்கும் அப்பப்பவே நீங்கள் சுத்தம் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா அடுத்த கலர் எடுக்கிற போது தகராறு இல்லாமல் இருக்கும். ஆரம்பத்தில் உங்களுக்கு நான் சொன்னேன் இல்லையா, ரொம்ப சுலபமான சில சாதனமெல்லாம் இருக்குது, அதை உபயோகப்படுத்தலான்னு. இது ரீட்ரேடுக்கு பதிலாக மெடிக்கலில் விற்கிற கிளிசரின், அதே மாதிரி சாதாரண ஃபெவிகால், இது வந்து கிளேசிங்க்கு யூஸ் பண்ணுறோம். அடுத்தது கால் வெடிப்புக்கெல்லாம் போடக்கூடிய க்ரீம், ஹெர்பல் க்ரீம். இது டெக்ஸ்சரு மற்ற இடத்துல ஸ்மூத் பண்ணுறதுக்கெல்லாம் உபயோகப்படுத்தும். இது 3 விலை கம்மி, ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். இது லின்சிட் ஆயில் கப்பு, இதையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதில் அந்த ரீட்ரேடுக்கு பதிலாக மெடிக்கல் கிளீசரினை கலந்து வச்சுக்கிட்டு அப்பப்போ லேசாக தொட்டு வாஷ் பண்ணுறதுக்கு, டைல்யூட் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ஒரு ஊசி இலை மரம் ஒன்று போடுறதுக்கு வேண்டிய கலர்லாம் எடுத்து வச்சுருக்கேன். எல்லோ, க்ரீனு, ஆரஞ்சு, பர்சியன் ப்ளூ, ஒயிட்டு, இதெல்லாம் எடுத்துட்டு நீங்கள் பேலட் நைஃப்பில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுட்டு அப்புறம் தான் அதை வந்து கலக்கணும். ஒயிட்டு கொஞ்சம் அதிகமாக எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப காஸ்ட்லி கலர்லாம் வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸ்டூடெண்ட்ஸ் அக்ரிலிக் கலர் பாட்டில் இருந்தால் அதே போதும். இப்போ நாம தான் அந்த சீக்ரெட் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லை. ஸோ அந்த ரீட்ரேடுக்கு பதிலாக அந்த மெடிக்கலில் கிடைக்கிற கிளிசரின்னு ஒரு சின்ன பாட்டிலில் ஒரு 5-6 சொட்டு விட்டு கொஞ்சம் தண்ணி அதிகமாக கலந்து வச்சு அப்பப்போ ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டிங்கன்னா காயாது. அதே தடவை உங்களுக்கு வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இப்போ நான் அந்த ஊசியில் மரம் வரைகிறதுக்கு என்னென்ன கலர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதில் வந்து ஃபஸ்ட்டு டார்க்கு, அப்புறம் அதை விட லைட்டு, அப்புறம் அதை விட லைட்டு, அப்புறம் அதை விட லைட், அந்த மாதிரி அந்த க்ரீனை ஒரு 3 விதமாக நம்ம வந்து பேலட்டில் இந்த நைஃப் எடுத்து வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஏன்னா ப்ரஷ் எடுத்தோம் அப்படின்னம்னா அதை கழுவி வைக்கிறது செய்கிறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பாருங்கள், இப்படி ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னம்னா அது காயாது. அதே தடவை நம்ம வந்து
ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுற போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பேலட் டைப்பில் எடுத்து அந்த எந்த ரேஷியோவில் நமக்கு டார்க் வேணுமோ அந்த டார்க்குக்கு பேலட்லேயே அந்த நைஃப் மூலியமா மிக்ஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் பேஸ் கலர் என்ன வேணுமோ அதை நாளையும் ரெடி பண்ணிக்கிறோம். அதுதான் முக்கியம். ஏன்னா ஒரே மாதிரி கலர் கலந்துட்டோம்னா நமக்கு அந்த மரம் ஃபினிஷ் பண்ற போது கன்ஃபியூஸ் இல்லாம முடிகிற போது எங்கெங்க டச் பண்ணணும் என்னென்ன வைக்கணுங்கிறதுக்கு இந்த கலர் வந்து ரொம்ப உபயோகமா இருக்கும். அதனால முதல்லயே கலரை நம்ம என்ன செய்ய போறோங்கிறத தனித்தனியா பிரிச்சு வச்சுக்கிட்டு ஒர்க் பண்றது தான் கொஞ்சம் சாமர்த்தியமான வேலை. ப்ரெஸ்ஸில் நிறைய வெரைட்டி இருக்குங்க. நான் வந்து ஜென்ரலா இந்த இப்போ காட்டின ப்ரெஷ் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறேன். இது வந்து லைனிங் ப்ரெஷ்ஷு, பேலட் டைப்பு. இந்த ப்ரெஷ் தான் நான் அதிகமாக யூஸ் பண்ணுறது. செலக்டடாக இருந்தால் போதும், ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு கண்டதெல்லாம் வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. ஃப்ளாட் ப்ரெஷஸ் கொஞ்சம் வேணும், ஃப்ளாட்டில் சின்ன ப்ரெஷஸ் கொஞ்சம் வேணும், ரவுண்ட் ப்ரெஷஸ் ஒன்று வேணும், ஃபேன் ப்ரெஷஸ் வேணும், ஆங்குலர் ப்ரெஷஸ் வேணும். ஸ்பெஷல் எஃபெக்ட்ல லீவ்ஸ் இதெல்லாம் போடணும் செய்யணும்னா அதுக்கு வந்து ப்ரெஷ் தனியாக இருக்குது, அது வாங்கினா கொஞ்சம் காஸ்ட்லி. இது மாதிரி ஃப்ளாட்ல சின்னதை கொஞ்சம் வாங்கிச்சுக்கணும். சில இடத்துக்கெல்லாம் இந்த மரம் எல்லாம் போடுறதுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும். இது பாருங்க, கேட் டங்க் ப்ரெஸ். இது கொஞ்சம் காஸ்ட்லி. இது சில லீவ்ஸ் எல்லாம் போடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஒன் ஸ்ட்ரோக் ஒர்க்குக்கு வசதியா இருக்கும். இது ரவுண்ட் ப்ரெஷ். இது சில இடத்துக்கு ரொம்ப பயன்படும். இது ஆங்குலர் ப்ரெஷ். இது சில இடத்துல இந்த ஒன் ஸ்ட்ரோக் பெயிண்டிங் யூஸ் ஆகும். அதே மாதிரி இந்த ஃபேன் ப்ரெஷ்ஷையே நான் என்ன செஞ்சுருக்கேன்னா, இன்னொரு ப்ரெஷ்ஷை கொஞ்சம் கட் பண்ணி ஷார்ட் பண்ணி வச்சுருக்கேன், ஹைலைட் வைக்கிறதுக்கு வசதியாக இருக்குன்னு சொல்லிட்டு. இன்னொரு ப்ரெஷ் வந்து இது லீஃப் போடுற ப்ரெஷ்ஷு, கொஞ்சம் காஸ்ட்லி. ஒரு ஸ்ட்ரோக் வச்சாலும் அந்த லீவ்ஸுடைய ஷேப் அப்படியே வரும். இல்லை, இப்போ ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்குறது ஃபேன் ப்ரெஷ். ஃபேன் ப்ரெஷ் வந்து நிறைய இடத்துக்கு பயன்படும். அந்த ஃபேன் ப்ரெஷ்ஷை வச்சுட்டு நிறைய செடி கொடி மரம் இலை புல் பூண்டு எல்லாமே பண்ணலாம். இப்போ ஒரு சின்ன ஒன்று மரம் நம்ம வரைகிறதுக்கு இந்த ஃபேன் ப்ரெஷ்ஷை எப்படி உபயோகப்படுத்துகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம முதல்ல சொன்னபடி கலரை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். இந்த பென்சிலில் வந்து நம்ம எப்படி ப்ரெஷர் கொடுக்குறோம், எவ்வளோ லைட்டாக கொடுத்தா லைட்டாக வருது, அந்த மாதிரி ப்ரெஷ்ஷை நல்லா தள்ளி பிடிச்சிக்கோங்க. ப்ரெஷ்ஷை ப்ரெஸ் பண்ணுறது வந்து நம்ம ப்ரெஷர் எவ்வளோ கொடுக்குறோமோ அவ்வளோ அழுத்தம் அதில் கலர் வரும். ப்ரெஷ்ஷை தூக்கி பாயிண்டாக வைக்கிறது, ஆங்குலரை மாற்றுறது, ஸ்ட்ரோக்கை திருப்பி போடுறது, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். நம்ம 4 விதமான டெப்த் கலர் கலந்து வச்சிருக்கிறோம் இல்லையா. அதாவது நம்ம பென்சிலில் வந்து லைட்ல இருந்து டார்க் போவோம், ஆனால் பெயிண்டிங்கில் அக்ரிலிக்கில் டார்க் வச்சுட்டு அதுக்கப்புறம் லைட் வைக்கிறோம். இது ஆப்போசிட்டாக செய்கிறோம். இப்போ முதல்ல அந்த டார்க்கை எடுத்துட்டு அங்கே பாருங்க, அந்த கை ஆங்கிளை நான் எப்படி எல்லாம் ட்விஸ்ட் பண்ணுறேன்னு பாருங்க. மெயின் தான், ரொம்ப லைட்டாக டச் பண்ணால் போதும். ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா கலர் ரொம்ப துப்புற மாதிரி ஆயிடும். சும்மா அங்கங்கே லேசாக டச் பண்ணால் போதும், அப்படியே பட்டு போடாமல். இது கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பத்தில் கஷ்டமாக இருக்கும். ஒரு 10 தடவை போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். முதல்ல எடுத்தோன்னே நம்ம வந்து எங்கெங்கே டார்க் வருதோ அங்கெல்லாம் வந்து நம்ம டார்க் வச்சு அந்த மரத்துடைய ஷேப் வந்து எப்படி இருக்குது, மேலே கூரா கீழே வர வர அகலமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்தபடி வச்சுக்கணும். ஒரு சைடு டார்க் வச்சுருக்கேன், ஒரு சைடு லைட் வச்சுருக்கேன்.
கட் பண்ணி வச்சிருந்தேன் இல்லையா, அந்த கட் பண்ணி வச்சிருக்கிற ஃபேன் பிரஷை வந்து பாருங்க இப்ப யூஸ் பண்றேன். அதுல இந்த ஹைலைட் வைக்கிற இடத்துக்கெல்லாம் அது கொஞ்சம் ஸ்டிப்பா இருக்கும் கட் பண்ணது. அதனால அந்த புள்ளி வச்சோம்னா நல்லா ஷார்ப்பா பாயிண்டா இருக்கும். ஒயிட்டும் எல்லோவும் கொஞ்சம் அதிகமா கலந்துட்டு அந்த ஹைலைட் வர்ற இடத்துக்கெல்லாம் திருப்புறதும் ப்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணுறதும் அந்த ஸ்ட்ரோக் போடுறதும் அப்படியே லைட்டாக ப்ரெஸ் நம்ம எப்படி பென்சிலில் லைட்டாக ஷேடு பண்ணுறோம் அந்த மாதிரி ரொம்ப லைட்டாக ஹேண்டில் பண்ணணும். ரவுண்டு ப்ரெஸ்ஸில் கலர் எடுத்துட்டு நல்ல கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி லேசாக ஒரு ட்விஸ்ட் பண்ணிட்டு டைரெக்டாக ஒரு ஸ்ட்ரோக் இழுத்தீங்கன்னா அது ஒரு எஃபெக்ட் வரும். நுனியில் ஒரு லைட் கலர் வச்சுக்கிட்டு கீழே டார்க் கலர் வச்சுட்டு ஒரே ஸ்ட்ரோக்கில் போடலாம். இது ஒன் ஸ்ட்ரோக் ஒர்க்கு உபயோகமாக இருக்கும். அடுத்தது ஆங்குலர் ப்ரெஸ்ஸு. ஆங்குலர் ப்ரெஸ்ஸில் ஒரு பக்கம் கொஞ்சம் வெள்ளை ஒரு பக்கம் வயலட் எடுத்துக்கிட்டு இதுவும் ஒன் ஸ்ட்ரோக் ஒர்க்குக்கு தான் ரொம்ப வசதியாக இருக்கும். அப்படி போட்டோம்னா ஒரே ஸ்ட்ரோக்கில் அந்த லைட் அண்ட் டார்க் வரும்.
கரெக்டாக வச்சுட்டு வரணும். இப்போ வந்து ஃபேன் ப்ரஷ் எடுத்துட்டு ஒன் ஸ்ட்ரோக்கில் அங்கே கீழே ஒரு சின்ன ஒரு செடி பெரணி மாதிரி வந்திருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறோம். அந்த ஸ்ட்ரோக் எப்படி போடணும்னு நம்ம முதல்ல டிசைட் பண்ணிக்கிட்டு ப்ரெஷர் கொஞ்சமாக கொடுத்து லைட்டாக அப்படி தூக்கிடணும். அந்த ஸ்ட்ரோக் அங்கே லைட் கலர் வைக்கிற போதும் ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காம லைட்டாக ஒரு ஸ்ட்ரோக்கில் அப்படியே அந்த லைட்டிங் வந்துடணும். லேசாக ப்ரெஷர் டச் பண்ணணும். மெயினாக ப்ரெஷர் தான். அவ்வளோதான். சும்மா பட்டு படாமல் ஒரு ஸ்ட்ரோக். ஆரம்பத்தில் கஷ்டமாக இருக்கும், பழகிட்டா வந்துடும். அந்த ப்ரெஷர் கைக்கு வரணும்ல. கரெக்ட். ஒன்றும் கஷ்டமே இல்லைங்க. என்னைக்குமே பச்சை கலருக்கு நடுவில் ஒரு ஆரஞ்சோ ரெட்டா வந்தா கொஞ்சம் கலரை தூக்கி கொடுக்கும். கொஞ்சம் அடியில மரத்துக்கடையில டார்க்கு, ஓரமெல்லாம் லைட் வர மாதிரி வச்சுக்கணும். இதுல கொஞ்சம் எங்கேயாவது லேசா அந்த ஆரஞ்சு வர மாதிரி ஒரு சின்ன இடத்துல ஒரு சின்ன ஆரஞ்சுல ஒரு ஸ்ட்ரோக்கு, அப்புறம் எல்லோல ஒரு ஸ்ட்ரோக்கு, அது ரெண்டும் அதில் ஆட் பண்ணோம்னா அந்த ஆரஞ்சு அதில் போடுற போது ஒரு சின்ன சேஞ்ச் வரும். பார்த்தா மண்ணு மாதிரி தெரியும். சும்மா ஜாஸ்தி வேண்டாம், சும்மா லைட்டா ஒரு ஸ்ட்ரோக் அப்படி மிக்ஸ் பண்ண மாதிரி. இந்த கிரீனுக்கு அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இப்ப மஞ்சள் எடுத்து அது கூட லேசா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா பாருங்க, தர பினிஷ் ஆயிடும். அவ்வளவுதான். ஓவியத்துல பேக்ரவுண்ட் இருக்கிற ஸ்கைக்கு அந்த பனி மாதிரி இருக்கிறதுக்கு ஃபெவிகால்ல அந்த கலரை லைட்டா கலந்து அது மேல அப்ளை பண்ணி
இந்த சேனல் எல்லாத்தையும் நீங்க பார்த்துருப்பீங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப்